ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்காரி டீச்சர் 3D அதை அப்ளை பண்ண போறோம். நம்ம போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த கிளவி போட்டு போலாம் வந்திருப்போம். ஆனால் இந்த எபிசோட் விட மாட்டோம். இந்த எபிசோட்ல இன்னும் போட்டு கிளவி பயங்கரம் பார்க்க போறோம். சரி வாங்க சரி கேம்குள்ள போயிடுவோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க. சரி வாங்க இப்போ போய் என்ன மிஷின் பிளே பண்ண பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா மிஷினும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் டிசாஸ்டர் ஆர் ஈஸ்டர் அதுதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் இங்கிருந்து ஹாப்பி ஈஸ்டர் இதுதான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கிளப் அதை முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது தான் ப்ளே பண்ண போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் அடோ இட்ஸ் மேக் யூ தட் ஈஸ்டர் பார்ட்டிஸ் கம்ப்ளீட் டிசாஸ்டர். என்னமோ டிசாஸ்டர் வந்துருக்குது. சரி விடுங்க, அதை உள்ளே பார்த்துக்குவோம் நம்ம கட் ஸ்கேனில். கைஸ் அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம சாப்டர் 2 இருக்குது, அதெல்லாம் வந்து பணம் கட்டி வாங்க வேண்டியது இருக்குது. வாங்குவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறானே ஸ்ட்ரேஞ்சர் நம்ம தலையை வந்துட்டான். ஓகே ஆஹாய் கிளைய வந்துட்டான். இவன் எப்பயுமே நம்ம ஆளை டென்ஷன் பண்ணிட்டே இருப்பான். என்னாச்சு? ஓ ஒழுகிச்சா, சூப்பர். ஓய் என் தலையை திட்டுறா கைஸ், அதனால அந்த கிளையை போடுத்தாலும் தலை நீ கவலைப்படாத, நான் காப்பாத்துற தலை. சரி ஓ ஏசியா ப்ராப்ளமா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டேரெக்டாக வந்து இந்த ஏசி ரூம் பார்த்தீங்களா, ஏசியை வந்து முதல்ல ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சில மெட்டீரியல்ஸ் இருக்குங்க, எங்கே காணும் இங்கே இது. ஓகே இது கட்டரு, இது ரெண்டுமே எடுத்துக்குவோம். ஆனால் இது ரெண்டுமே தேவைப்படாது கைஸ். இதுவும் தேவைப்படாது. இது இல்லை, இது வந்து ஒயர் கட்டுற மாதிரி தெரியுது கைஸ். அங்கே இருக்காருங்க, அதான் கட்டிங் பிளேயர், அதுதான் நமக்கு வேணும். சரி நமக்கு ரெஞ்ச் எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர் போல இது நமக்கு தேவைப்படும், இதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இது ஓல்ஸில் அந்த அடைக்கிற மாதிரி ஒரு வால் வாட்டர் இருக்கும், அதை எடுத்துக்குவோம். இதெல்லாம் வச்சு தான் அந்த கிளவிக்கு வந்து அவன் ட்ராப் செட் பண்ண போகிறோம். ட்ராப் இல்லை கைஸ், அவன் மூஞ்சி நார் அடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வச்சு நம்ம வெப்பனாக மாற்ற போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம கீழே போய் அந்த ஏசி வேறு குழாய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை முதல்ல அடைக்கணும். அந்த குழாயை அடைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வு தான் தேவைப்படுது. எங்கே போயிட்டு இருக்கா கைஸ்? இங்கே பக்கத்தில் தான் இருக்கா, கீழே தான் போகிறான். இந்த பேஸ்மெண்ட் வழியே போகிறான். நம்ம போகிறக்குள்ள சீக்கிரம் போயிடுவோம். ஓகே இங்கே வெளியேறக்கூடாது. வெளியே இருந்தாலும் நம்ம வந்துட்டாயா பார்த்துட்டாலும் இல்லை, பார்த்துறாத. ஆனால் அந்த ரூம்ல தான் போவான். பார்த்துட்டாயா அவளை வாடி வா கிளட்டு சிரிக்கி. இன்னுமே வயசானது இன்னும் ஓடி தெரியுதா? ஓகே வா கமான். ஐய் தானியாக முடிச்ச கிளவி கண்ணு தெரியல தெரியுது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு கடைசி ரூம் தான் போகணும். ஆனால் அதே ரூம் தான் போகிற தெரியுது. இவ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கா. நான் தான் அந்த ரூமில் போய் அந்த வால்வை செட் பண்ணணும். ஆனால் இவன் எதுக்கு போனது டெஸ்டிங் பண்ணுவோல போய் இருக்குதா இல்லை இல்லையான்னு பார்ப்போம் கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிளவி தனியாக முடிச்ச கிளவி எங்கடி அங்கே போகிற? இவன் ஒருத்தி நம்ம எந்த ரூமில் போய் வேலை பார்க்குறோமோ அங்கே தான் போகிறான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவான். அந்த கேப்பில் நம்ம போய் அந்த ஸ்க்ரூவை போட்டுடலாம். இந்த வால்வு சாரி கேஸ் வால்வை போட்டுருவோம். நீங்கள் உள்ளே போயிட்டாயா போடுறா ஜம்ப ஐயா. பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வர இது பார்த்தீங்களா, அதான் இதுதான் ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது. ஓகே இதில் இந்த இதை போட்டு தெரி விட்டுருவோம். அப்புறம் கட்டிங் பிளேயர் வச்சு உடச்சு விட்டுடலாம். அவ்வளோதான் ஓடுறோம் அவ்வளோதான்டா. சரி கிளை வரக்குள்ள சீக்கிரம் போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தலைவாணிக்கு வந்து ஒரு பஞ்சாக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியதான் இருக்குது. ஆனால் அது வந்து தலைவாணி கிடையாது கைஸ். இது வந்து இந்த பஞ்சராக இதுக்குள்ளே வேற மெட்டீரியல் தான் இருக்கும். அந்த பஞ்சுக்கு தலைவாணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம தலை அவன்கிட்ட இருந்து நைஸாக தூக்கிட்டு வரணும். இங்கே வேற அவனை போட்டு கூட சொல்கிறான் அந்த கிளவி. கிச்சன் ரூம் பக்கத்தில் தான் இங்கே நம்ம தலை படுத்துருப்பான். ஆனால் எங்கேக்கான்னு தெரியல, என்னால் தாண்ட முடியல. ஓய் அப்பா ஒரு வழியாக உள்ள வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் எங்கேக்கான்னு தெரியலையே. தலை எங்கே தலை இருக்கா? இங்கே இருக்கியா? தலையை அப்படியே அலுங்காப்படுது. அவ்வளோதான்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கத்தி வேணும். இங்கே கத்தியை காணும். இங்கே தானே இங்கே இருக்குமே. இங்கடா போச்சு கத்தி? இங்கே இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தியை வச்சு கிழிச்சு இந்த பஞ்சை எடுத்துக்குவோம். அந்த பக்கெட்டில் எல்லாம் நப்பிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைக்கு வந்து நம்ம மேக்கப் போகலாம் அந்த பஞ்சை வச்சு. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. இங்கே தான் வர போல தெரியுது. ஐயோ தலை இங்கே இருந்துச்சுட்டானா இதோட பெரிய பிரச்சனையே போயிடும். கிளவி இங்கே தான் வர மாதிரி தெரியுது. இல்லை கைஸ் அவன் மறுபடியும் அங்கேயே போயிட்டா. தானியாக முடிச்ச கிளவி உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்.
அந்த ரூம் போகாத நான் ஒன்னா அதை போய் மேக்கப் போட்டுக்கிறான். அது யாரும் இல்லை கைஸ், அந்த குட்டி ஸ்டாச்சு வாட்டுக்கு பார்த்தீங்களா, அது வந்து இவன் வந்து என்னமோ காம்படிஷன் ஜாயின் பண்ணுறான்னு தெரியல, ஆனால் வச்சிருக்கா. ஆனால் அவளை விடமாட்டேன், அந்த சிலையை நான் நாரடிக்கு தான் கைஸ் போகிறேன். சரி, அவன் இங்கே தான் வந்துட்டு இருப்பான், அவளை தெரியுது. வரான் இல்லை கைஸ், தாண்டி மாதிரி தெரியுது, தாண்டி போயிட்டாலோ இல்லை, அவன் இங்கே தான் வந்துட்டு இருக்கான், உள்ள வந்துட்டான். சரி, மேலே போகிறான் தெரியுது, சூப்பர். நான் அவளுக்கு வழி விட்டுட்டான். வழி சனியை முடிச்ச கிளவி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த ஏசியில் போய் இந்த ஏசியில் வந்துருவோம். அந்த ஏசி இருக்கும், அதுக்குள்ளே இந்த பஞ்சு செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிடலாமா? ஓகே, செட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் கைஸ், எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீ எஸ்கேப் போயிடலாம். நீ கட் ஸ்கேன் வந்துடும். அந்த கிளவிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே. என்ன கிளவிக்கு ரொம்ப வேக்குதுங்கிறா. கரண்ட் இல்லையா? ஓ மை காட், அந்த சாக்லேட் என்ன இருக்கும்? சாக்லேட்டெல்லாம் இதாகிடுச்சா? ஓகே, உலக்கி விட்டு வந்துட்டா. ஏசி வந்து போட சொல்கிறான், போட்டு விட்டுட்டான். அவ்வளோதான். கைஸ், நான் போட்ட பஞ்சா வந்து அவன் மூஞ்சி போட்டு இப்போதான் ரொம்ப அழகாக இருக்கான். கிளவி வச்சு செஞ்சாச்சு கைஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். என்ன நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா, ஹோமுக்கு போயிடுவோம். மறுபடியும் அந்த ஈஸ்டர் டிசாஸ்டர் அதுதான் வரும். எங்க அதுதான் என்னதுன்னா, பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஃபன். So Misty throw the good Easter desert gets Max so say head at the right direction. என்னடா டேய், இவ்வளோ எழுதி போட்டிருக்கானுங்க. நமக்கு பாதி பிடிச்சாலே ஒன்றும் புரியாது, இங்கிலீஷே நமக்கு தெரியாது. ஆனால் கடிச்சிட்டு ஏதோ காட்டுறாங்களே, என்ன தெரியல, பார்க்கலாம் கைஸ். இன்னும் புதையல் இருக்கும் போது தெரியுது, புதையல் கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. ஆமாம் கைஸ், என்ன பண்ணுறாங்க? தலை என்ன தலை பண்ற? அவன் குளிக்க அவனே தலை வெட்டுவான் போல தெரியுது, குழி வெட்டுவான் போல தெரியுது. என்ன கிளவி ரொம்ப இது பண்றான். ஓகே, அந்த கிளவி கீழே தள்ளிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு வந்து சாவி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவி இங்கே வர வைக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம், வேற ஒன்றும். இப்போ வேற ஆவுன்னா பூ பிடிச்சிருக்க பெல் அடிச்சுட்டுருவோம். ஸ்ட்ரைட்டாக கிச்சன் ரூம் கிட்டே போகலாம் கைஸ். நாம அங்கதான் போய் டாக் ஃபுட்டெல்லாம் எடுக்கணும். கிளவி வெளியவா சீக்கிரம் ஒருக்க வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போய் இந்த கதவை நீக்குவோம். அப்படியே தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த கேமராவில். பார்த்தீங்களா, கதவு நீக்கிருச்சு. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வெளியே போவான். நம்ம அந்த கேப்பில் சீக்கிரம் கிச்சன் ரூம்குள்ளே போய் அந்த டாக் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடணும். ஐயோ, பார்த்துட்டா அப்படியே அவன் கிளை கண்ணு தெரியல. இங்கதான் டாக் ஃபுட் இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்லீப் பவுடர் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா மேலே தான் நினைக்கிறேன், அதை போய் எடுக்கணும். வேற எனக்கு கிச்சன் ரூம் மட்டும் வெளியே மாட்டேறேன். ஓகே, போகட்டும். சரி, நீங்கள் முடிச்சு கிளவி ஒரு வழியாக வெளியே போயிட்டான். போய் எக்ஸசைஸ் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கேப்புக்குள்ளே சீக்கிரம் போய் மேலே போய் ஸ்லீப்பிங் அந்த பவுடருக்கு அதை எடுத்து வந்துடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளியே பிடிச்ச சனியை முடிச்ச ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்க்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளவி ரூம் தான் வச்சிருப்போம். இங்கே என் க்ரௌபர் எடுத்துக்கலாம், எனக்கு தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த கிளவியோட ரூமு. இங்கே தான் படுத்து தூங்குவோம். இங்கே தான் அந்த ஸ்லீப்பிங் பவுடர் இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போய் கொண்டு போய் அந்த நாய்க்கு போட வேண்டியதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நம்ம இருக்கோட இது போட்டுக்கிட்டு இருந்தோம்னா உசாராக ஓடி போய் மறுபடி படுத்துக்குவோம், மறுபடியும் திங்காது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு கிளவி வந்துட்டான். ஓடுறோம் கிளவி இங்கே தான் நின்றுட்டுக்கிறேன், அதை நான் பார்க்கல. சரி, ஓகே கைஸ், அதில் எஸ்கேப் ஆயிடுவோம். அவ்வளோதான். சரி, மறுபடியும் போவாவ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் இங்கே தான் படுத்துட்டு இருக்கோம், வரவே வராது. நம்ம இப்போ போய் அது போய் ஃபுட்டு போடலாம். முதல்ல டாக் ஃபுட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லீப்பிங் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ வந்து அந்த டாக் வரும், வந்து திங்கும். நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம். ஏன்னா நம்ம குறுக்கால இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு உழைச்சிட்டு போய் மறுபடியும் அங்கேயே படுத்துக்கும், மறுபடியும் வராது. அவர் மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் தான் ப்ளே பண்ணணும். நான் இதை 5வது டைம் ப்ளே பண்ணுறேன், காசு அதிகம். இந்த சனியை முடிச்சோன்னா பழி வாங்குது கைஸ் நம்மளை. ஓகே, வந்துரு சீக்கிரம் வந்துரு. இங்கிற நாயக்கான படுத்துச்சேனுவோ. வருது சீக்கிரம் வந்து தின்னுட்டு படுத்து தூங்கு நாயே. உன் கழுத்துல இருக்க சாவியை எடுக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளவிக்கு ஆப்பு வைக்கணும். சீக்கிரமோ போ சல். ஓகே, நான் இங்கேருந்து போவோம். ஆமாம் கைஸ், மெதுவாக போகுது. அப்படியே இங்கேருந்து பழகலையே பார்ப்போம். ஏன்னா பக்கத்தில் போனால் மறுபடியும் வாட்சிட்டு போய் படுத்துப்போம். அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். அப்படியே போகுது. சீக்கிரம் தின்ட்டு படுத்து தூங்கி நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் கைஸ், அவ்வளோதான், படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போய் சீக்கிரம் அந்த நாய் டாக்டர் இருந்து
நாய் டாக் சாரி கைஸ், இங்கிலீஷ் தமிழ் மிக்சிங் பண்ணி வருது. சரி, இவ வேற கிளை வேற பக்கான மாதிரி நிக்கிறாளே. ஐயோ, இவ வேற வந்து பக்கா பண்ணிட்டு போறான். அப்படி சனியை முடித்தவளே உன்னாச்சு எனக்கு எபிசோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், நாய் படுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீக்கிரமே கழுத்து வந்து சாவி எடுத்துக்குவோம். ஓடு படுத்து தூங்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், படுத்து தூங்கிடுச்சு. இப்போ அது கழுத்துல சாவி இருக்கு, அதை நம்ம எடுக்கணும். ஓகே, சாவி கொடுத்துறேன். ஓகே, இந்த சாவி எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது செட்டு, இந்த செட்டுக்கு தான். அவன் வேற பக்காய் நின்ட்டா போகிறது கைஸ். சரி, நம்ம பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே போட்டு நீக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு மேப் இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை வந்து நம்ம ஏமாத்துறதுக்கு தான். பார்த்தீங்கன்னா அதை ரெட் கலருக்கு க்ரீன் கலர் மாற்றிட்டு இதை ரெட் கலர் மாற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கு நடந்தது. என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிளையை வரவே மாட்டான் கைஸ், அங்கேயே ஸ்டக்காய் நின்றுக்குவான். அதே மாதிரி இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விடுவேன். ஆனால் அவன் அப்பயே நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். அதனால கைஸ் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் ஒன்றுமே வரல. அதனால் ஆனால் அது இருக்கு மெத்தடெலாம் கரெக்டு தான். ஆனால் வந்து எனக்கு அந்த ஸ்கின் வரல. அவன் வந்து பக்காய் நின்றுக்கிறான். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மிஷின் ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் மிஷின் என்ன பார்த்தீங்கன்னா என்னது கெமிக்கல் கேட்டாஸ்ட்ரோஃப் அப்படிதான் எழுதியிருக்கு. கேட்டாஸ்ட்ரோப்பா என்னன்னு தெரியல. ஹிஸ்டரி வாங்க இந்த மிஷினை பார்ப்போம். இன்னும் கெமிக்கல் வச்சு கிளை விளையாண்டு இருக்கான். ஓகே, இன்னைக்கு கிளை கெமிக்கலை போட முக்கிய எடுத்து வேண்டியதான். மிஸ்டி ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் சயின்டிஸ்ட் ஆர் அபவுட் டேக் எ டர்ன் ஃபார் தட் வர்ஸ்ட். என்னது, கிளவி சயின்டிஸ்டாக போகலாம்? நோ, நாட் நெவர். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன். சனியை முடிச்சு கிளவி இரு, கட் ஸ்கேன்ல பாக்குறேன் என்ன பண்றேன்னு. ஓகே கைஸ், கட் ஸ்கேன் போயிடுவோம். என்ன பண்றானே தெரியல. ஆஹா, என்னமோ பண்றாளே, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டா. என்னது, கூலிங்ல சொல்ல போடுறோம். நீ முடிச்சவன். என்னது ஹைட்ரஜன், ஹெலோஜன், என்னமோ ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது கைஸ். அதை வச்சு அவன் என்ன பண்ண போறான்னு அவளுக்கும் தெரியாது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண நமக்கும் தெரியாது. என்னென்னமோ ஊத்திட்டு இருக்கா. என்னன்னே ஊத்தினாலே இன்னும் புகையா வருது. சிரிக்கிறது பாருங்க எப்படின்னு. ஓஹோ, கண்ணாடி கீழே போட்டா தனியை முடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வச்சு அவளுக்கு நம்ம விளையாட்டு காட்ட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் மிஷின் வேணும். எதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா தூக்குறதுக்கு. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த கூலிங் கிளாஸ் போட கீழே அந்த சோஃபா கடியில் அந்த கூலிங் கிளாஸ் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் கெமிக்கல், அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங்கான ஒரு டப்பா வாட்டர் இருக்கு, அது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சோப்பு வேணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் டப்பா, அப்புறம் இந்த ஏணி வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வந்து மேலே ஒடிச்சிருப்பான் அந்த கிளவி, நமக்கு தெரியாது, படுத்து தூங்கியிருக்காருங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏணி போடணும். இப்போ நான் மேலே போய் முதல்ல அந்த ஹைட்ரஜன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும், அதை எடுக்கணும். இங்கே என்னமோ எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் போட்டு அதை எடுத்தாச்சு. இது எதுக்கு இந்த போர்டுன்னு எனக்கு தெரியல கைஸ். திருப்பி விடுவோம். ஓகேண்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் திருப்பி போயிடலாம். இதுக்கு வேண்டியது எழுதியிருக்கான், உள்ள ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இந்த கிளவி மேலே ஐயோ கீழே தான் போயிட்டு இருக்கா. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் என்ன நம்மளுக்கு வேற என்ன பொருள் தேவைப்படும் தான் கைஸ். இந்த ஒரு டப்பா வாட்டர் இருக்கும், அந்த டப்பாவை எடுக்கணும். இங்கே காணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே லெமன் சோப்பு இருக்கும், அதை எடுத்து வந்துடுவோம். இங்கே தான் கைஸ், கிச்சனில் தான் நீங்கள் வச்சுருப்பா கிளவி. எந்த இதுன்னு தெரியல சரியா. இங்கே தான் இதான் நினைக்கிறேன். இங்கே இருக்காங்க. ஆமாம் கைஸ், லெமன். ஓகே, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வாட்டம் ஒன்று தேவைப்படும், மிக்சிங் டப்பா, அது வேணும். முதல்ல அந்த கண்ணாடி எடுத்துக்குவோம். ஓகே, ஹைட்ராலிக் மிஷினை போட்டு தூக்கி கண்ணாடி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், கண்ணாடி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டப்பா வாட்டம், அந்த டப்பா எங்கே வச்சுக்கான்னு தெரியல அந்த கிளவி, அதை வேறு எடுக்கணும். எங்கே வச்சிருப்போம்னா மறந்துருச்சே கைஸ், நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, கிளவி இங்கே தான் இங்கே வந்துட்டு இருக்கா. தனியாக முடிச்சுக்கலாம். உனக்கு என்ன பாத்ரூம் கூட தான் நினைக்கிறேன். அங்கே பாத்ரூம் பார்த்துருவோம். அந்த கிளவியோட பாத்ரூம் கூட அந்த டப்பா வாட்டர் இருக்கும், அந்த ப்ளூ கலர் டப்பா வாட்டர். அது பேர் கூட என்னமோ பேர் கைஸ். இங்கே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த டப்பா வந்து இங்கே இல்லை, நம்ம அந்த ஜிம்மில் தான் இருக்கும். அந்த எனர்ஜி பூஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கும். ஐயோ கீழே போகிறோம், ஜிம்முக்கு போட்டு ஜிம்மு மேலே இருக்குது. வேற என்னமோ இது பார்த்துட்டு இருக்கா கைஸ். என்னமோ இது பக் பண்ணி தொலைஞ்சாடி சனியை முடிச்ச கிளவி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அதை எடுத்தாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் போய் அந்த கிச்சனில் வந்து ஒரு டீ கப்பாட் இருக்குமோ அதை இன்னும் பவுடர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பவுடரில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே அந்த பவுடர்கிட்ட பார்க்கணும்? எங்கே 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 இருக்கு? இங்கே இருக்கா? ஓகே, டீயா என்னமோ. ஓகே, ஊற்றி மிக்ஸ் பண்ணி மணி ஊற்றிடணும். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ வந்து எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெமிக்கல் டப்பா இருக்கு, அதை இங்கே காணும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, டன். இப்போ 4 எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இங்கே தான் வந்து அந்த கிளவி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சுருப்போம். அதுக்கு தான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டப்பா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் டப்பா. ஓகே, அவ்வளோதாங்க. ரன்னிங் ஓடிடலாம். நீ கிளவி காப்பு வந்துருச்சு. என்ன நடக்குன்னு பார்ப்போம் கட் ஸ்கேனில். ஓகே, கட் ஸ்கேன் ஆரம்பிச்சிருச்சா? கிளவி எக்ஸ்பெரிமெண்ட் ரெடி வச்சிருக்கா. என்ன நடக்குன்னு தெரியல, பார்ப்போம். தலை டான்ஸ் ஆடுறான்டா கொஞ்சம். டே இன்ட்ரா, ஒன்று என்ன பண்ண முடியும்? ஓகே, 3 கெமிக்கல் மிக்சிங் பண்ணுறா. ஓகே, என்ன நடக்குன்னு தெரியல. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கா. பின்னாடி பொங்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, பொங்கி போகுது. ஓ மை காட். ஓகே கைஸ், நம்ம இதில் வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எபிசோட் கண்டிப்பாக பண்ணுறோம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ கைஸ், see you.